நம்ம எல்லாருமே ஒரு வீட்டுக்கு 4 பைக் வச்சுக்கிறோம், ஒரு கார் வச்சுக்கிறோம். 10 அடி ரோட்டில் போக முடியுமா, வர முடியுமா? அதனால் வாங்கும்போதே ஃப்யூச்சரிஸ்டிக்காக யோசிக்கணும். நாளைக்கு இந்த ரோட்டில் இத்தனை வீடு வந்துடும், இவ்வளோ கார் வரும், இத்தனை பைக் வரும், இதில் நம்மளால் போக முடியுமா, வர முடியுமா அப்படின்னு யோசிச்சு தான் நீங்கள் பெரிய ரோடை பார்த்தே வாங்க. 24 ரோடில் இருக்குது, சீப்பாக இருக்குன்னு இப்போ வாங்காதீங்க. 38 ரோடில் வாங்குங்க. அப்போ தான் நீங்கள் 30 வருஷத்துக்கு அப்புறம் கம்ஃபர்டபுளாக அந்த ரோட்டில் வர முடியும், போக முடியும். அவசரத்துக்கு அவங்க காரை வீட்டுக்கு வெளியிலே விட முடியும். 24 ரோடில் விட்டிங்கன்னா விட முடியாது. எல்லோரும் கார் வச்சுருப்போம், சண்டைக்கு வருவாங்க. அது எதுக்கு வாங்கும்போது 30 ரோடை பார்த்து வாங்கிட்டு போக வேண்டியது தானே. ஸோ ஒரு இடத்த வாங்க போகிறதுக்கு முன்னாடி அது எத்தனை ரோடு அப்படின்றத பாருங்கள். அதுக்கப்புறம் தான் நீங்கள் யூஸ்வலாக யோசிக்க வேண்டியது, பக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கா, இறங்கி நடந்து வந்துடலாமா, பஸ் ஸ்டாப் இருக்கா, நம்ம வீட்டுக்கு அடுத்த ரோட்லேயே இருக்கா, ஸோ பஸ் ரூட் இருக்கா, ட்ரெயின் ரூட் இருக்கா, இதெல்லாம் பார்த்துட்டு வாங்கினீங்கன்னா அதுக்கு ஏற்றாப்புல அவங்க விலையும் இருக்கும். அக்சசிபிலிட்டி அதை வச்சு தான் அந்த விலையும் இருக்கும். அதுக்கு மேலே நீங்கள் என்ன யோசிக்கணும், பிள்ளைகளுக்கு ஸ்கூல் இருக்கா, ஹாஸ்பிட்டல் இருக்கா, அதுக்கடுத்து கல்லூரி இருக்கா, இதெல்லாம் வச்சு தான் நீங்கள் ஒவ்வொரு ஏரியா இன்னைக்கு ஏன் விலை ஜாஸ்தியாக இருக்குது, எக்மோரில் விலை ஏன் ஜாஸ்தியாக இருக்குது, நுங்கம்பாக்கத்துலேயும் விலை ஜாஸ்தியாக இருக்குன்னா செக்ரட்டேரியட் போனால் பக்கத்தில் இருக்கும், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனால் பக்கத்தில் இருக்கும், காலேஜ் போனால் பக்கத்தில் இருக்கும், எல்லாமே ஜஸ்ட் 2 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் வச்சுருப்பாங்க. அதனால தான் விலை ஜாஸ்தி ஒவ்வொரு இடத்துக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம தூரத்தில் போய் வாங்கினா கூட நாளைக்கு இங்கே ஸ்கூல் வருமா, ஹாஸ்பிட்டல் வருமா, ரயில்வே ஸ்டேஷன் வருமா, பஸ் ஸ்டாண்ட் வரும், இதெல்லாம் பார்த்து நீங்கள் வாங்கணும்.